வணக்கம் தோழர்களே, வாங்க கதை கேட்போம். திருமணமாகாத இளம் தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய அவங்களால வளர்க்க முடியலன்னு ஒரு நடுத்தர குடும்பத்திட்ட கொடுத்து வளர்க்க சொல்றாங்க. அவங்க அந்த குழந்தைக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்னு பேர் வச்சு அந்த குழந்தைய வளர்த்துட்டு இருக்காங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு சுத்தமா படிப்பு செட்டே ஆகல. படிப்பு சுத்தமா வராதனால அவர் வேலைக்கு போறாரு. வேலைக்கு போய் அவருக்கு ஒன்றும் செட் ஆகல. அதுக்கப்புறம் அவர் ஆன்மீகத்துல நுழைஞ்சிடலான்னு பாக்குறாரு. ஆன்மீக பூமி இந்தியான்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்தியாவுக்கு வந்து ஆன்மீகத்தை பத்தி ரிசர்ச் பண்றாரு. ஆன்மீகமும் செட் ஆகலன்னு அதன் பிறகு அவர் சொந்த நாட்டுக்கே ஓடி போய் 2 வருஷம் சும்மாவே இருக்காரு. தன்னுடைய நண்பனுடைய கார் கேரேஜில் உட்காந்துக்கிட்டு அவர் ஆப்பிள் ஐபோனை டிசைன் பண்றாரு. அந்த மாடலை தூக்கிட்டு ஒரு கல்லூரியாகவும் ஒரு நிறுவனங்களாகவும் போய் அலையிறாரு. எல்லா இடத்துலையும் நிராகரிப்பு. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், இந்த உலகம் யார் அதிகமாக நிராகரிக்கிறதோ அவனுக்கு மிகப்பெரிய மரியாதையை தேடி தரப்போகுதுன்னு அர்த்தம். ஒரு நிறுவனம் ஒத்துக்கிறாங்க, ஆப்பிள் லேஞ்சாக்குது. மிகப்பெரிய வெற்றி. யாரு கையில பார்த்தாலும் ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள்னு ஆப்பிளை பற்றியே பேசிக்கிட்டு. திருமணமாகாத இளம் தம்பதியினர் பிறந்த ஸ்டீவ் ஜாப்ஸால இந்த உலகத்துல சாதிக்க முடியும்னா ஏன் நம்மளால முடியாது? இந்த உலகத்துல நமக்கான திறமையை நம்ம கண்டுபிடிக்காத வரைக்கும் இந்த உலகம் நம்மளை அங்கீகரிக்காது. இந்த உலகத்துல உனக்கும் ஒரு திறமைகள் இருக்கு. அந்த திறமையை நீ கண்டுபிடிச்சா உனக்கான அங்கீகாரம் உனக்கு கிடைக்கும். ஓகே, பாய்.